நல்ல சுவையான பீர்க்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பீர்க்கங்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி தோலை நல்லா சீவி பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பீர்க்கங்காய் சட்னியை தோசை கடை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சமாக நெய், அப்புறமா சீவி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் தோலை நல்லா வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வதங்கி வர வரைக்கும் இன்னொரு பேனில் அதே மாதிரி எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அது கூடவே சீரகம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ 5 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், சின்ன சைஸ் புளியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் வதக்கி வச்சிருக்கிற பீர்க்கங்காய் தோலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை சேர்த்தனோம்னா சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடிங்க.